السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الذي نستعين ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا فلا مضل له ولا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. நிகழ்வுடைய அற்புதமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தை படைத்து வழிமுறையை ரட்சிக்கக்கூடிய எல்லா பொருளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இமாம்களுக்கும் தாபிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக இந்த மீலாது விழாவுக்கு பதிகம் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சாந்தியும் என்றும் பற்றோடு பற்றட்டுமாக. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சிறப்புமிக்க இந்த மீலாது விழாவில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஜமாத்துடைய தலைவர் அவர்களுக்கும் ஜமாத்தார்கள் சிறப்பு ஆற்றல் வந்திருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் முஹம்மது தய்யிப் அன்வாரி ஹஸ்ரத் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அனைவருக்கும் தாய்மார்களுக்கும் ஜமாத் நிர்வாகத்திற்கும் அனைவருக்கும் என்னுடைய சலாத்தை கூறிக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி எல்லோருமே கூறிக்கொண்டிருக்கின்றோம். எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா ஊர்களிலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரித்திரத்தை அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை வரலாற்றை ஒவ்வொருவரும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நடந்த வாழ்க்கை நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒரு சிறிய சம்பவத்தை மட்டும் கூறிக்கொண்டு நாம் வந்து கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் மகனுடைய நேரம் மிக அருகில் இருப்பதால் காலத்தை கருதி ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி தாய்மார்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லி நாம் முடித்துக் கொள்கின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, கணவனுடைய பொருத்தமே இறைவனுடைய பொருத்தம். கணவனுடைய பொருத்தமே இறைவனுடைய பொருத்தம். ஒரு நாள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவியிலே ஒரு பெண்ணினுடைய ஜனாஸா வந்திருக்கின்றது. அப்படி வரக்கூடிய சமயத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய ஜனாஸாவுக்காக வேண்டி பொறுமைக்கக்கூடிய
வந்து நீங்க என்ன செய்ய போவீங்க? உபயோகித்தார்கள், காட்டினார்கள், பார்க்கும்போது சொன்னார்கள். அந்த கபோடு நம்ம பார்க்கும்போது தேர்தல் கட்டோர்கள் அனைத்தும் கந்துகளாக அப்படி கந்துகளாக மாறி மாறி நெறிந்து கொண்டிருக்கின்றன. அதை பார்க்கிறவர்கள் மிக கவலையோடு கண்ணீரோடு வருகின்றார்கள். இஸ்லாமிய பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனையா என்று எண்ணியவர்கள் வந்து அந்த இடத்துல சாபாத்திரத்தில் பேசுகின்றார்கள். இந்த பெண் எந்த அமைச்சுகிறார்கள் என்பதாக அப்ப அந்த பெண்ணுடைய பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கின்றார், யார் சொல்லலாம் இந்த பெண் எப்போதும் செய்வார்கள், ஒரு ஆள் வந்து கொண்டிருப்பார்கள், எப்போதுமே ஒரு ஆள் வந்து கொண்டிருப்பார்கள், எப்போதுமே அவர் தொழுது கொண்டிருப்பார்கள், சமதம் தொழுது கொண்டிருப்பார்கள் என்பதாக பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கின்றார். இவர் சொல்லக்கூடிய விஷயத்திற்கும் அந்த கபோலை நடக்கக்கூடிய விஷயத்திற்கும் எல்லாம் சம்பந்தம் இருக்கார். இவர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த பெண்மணியை குரான் ஓதுவார்கள், திக்ர் செய்வார்கள், நோன்பு வைப்பார்கள், இதுவான நல்ல அமல்களை தான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவர்கள் அந்த கபோலை பார்த்து சொன்ன பிறகு இவருக்கும் அந்த கபருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இருக்கிறார்கள். கேட்கிறாங்க, இந்த பெண்ணினுடைய கணவன் கவனிக்கிறார்கள். கேட்கும் போது சொன்னாங்க, இந்த பெண்ணுடைய கணவன் இங்கு வரவில்லை, இந்த பெண்ணுடைய கணவன் ஜனாதாவுக்கு வரவில்லை என்றார்கள். உடனே சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய கணவனை பேசுங்க, கூட்டிட்டு வாங்க. அவங்க பேசுகிறாங்க, அனுப்பி அவர் கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அப்படி கூட்டிட்டு வரும்போது அந்த கணவனிடத்துல அவர் கேட்கிறார்கள், ஏன் என்ன செய்யவில்லை, உங்களுடைய மகனுடைய ஜனாசாவுக்கு நீங்க வாங்க, ஏன் உங்க மகனுடைய ஜனாசாவுக்கு நீங்க வரவில்லை என்பதாக கேட்கும் போது அந்த மனிதர் சொன்னார், யார் சொல்லுவார், ஒரு மனிதன் தலாத்துள்ளம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அரசு ஆளுகிறது. ஒரு மனிதன் தலாத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அரசு ஆளுகிறது என்பதாக நாங்கள் தான் சொன்னீர்கள். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சேர்த்து சொல்லாமல் இருந்தால் நான் அன்றைக்கு என்னுடைய மனைவியை செஞ்சிருப்பேன், தலாத்து விட்டிருப்பேன், என்னுடைய மனைவியுடைய செயலை நான் மனம் பற்றி நான் படுத்தி கொண்டேன் என்பதாக சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு அந்த தலைவர் சொல்லியிருந்தார், யார் சூழலார், நான் காலத்திற்கு என் மனைவியில் வந்து தண்ணீர் கேட்பேன், காலமாக வந்து என் மனைவியை செய்ய தண்ணீர் கேட்பேன். அப்போ என்ன செய்வார்கள், என்னுடைய மனைவி நான் குரான் ஓதுகின்றேன், நான் குரான் ஓதி கொண்டிருக்கின்றேன், வேறு செய்ய அந்த தண்ணீர் எழுத்து கொள்வதாக கடிந்து கொள்வார்கள். நாம் சொல்லுவோம் இல்லையா, வெளிவட்டுவாங்க, மனைவி பேசுகிறேன், தண்ணீருக்கு எடுத்து கொடுத்து வந்தேன், உனக்கு என்ன கொண்டு வந்துருச்சு சொல்லவே இல்லையா, ஒரு சில தண்ணீர் கலவான தண்ணியை கேட்டால் உடனே அள்ளி பதிவு செய்யக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தவிர ஒரு சில மனுஷன் ஒரு கையால் மாற்றம் இருக்குது, தண்ணி பக்கத்துல இருக்குது, எத்தி குடிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. அதுபோன்று நான் குரான் ஓதிக் கொண்டிருக்கின்றேன், உனக்கு என்ன கேடு, தண்ணீரை வெட்டி குடித்திருப்பார்கள் என்று சொல்லுவார்கள். நான் செலுத்து கொள்வேன், நான் என்ன செய்வேன் சொல்லணும்னா வேலையை முடிச்சுட்டு கலைப்பா வரவேன். கலைப்பா வரும்போது பசியோட வாங்க, பசியோட வந்தா சாப்பாடு கேட்கலாம் சொல்லுவான், நான் நோம்பு வச்சிருக்கேன், உனக்கு சாப்பாடுலாம் உனக்கு கேட்டா எங்கேயாவது போய் சாப்பிட்டு
சொல்லிட்டேன், காட்சி கொண்டிருக்கிறேன். யார் சொல்லலாம், என்னுடைய மனைவி செய்த அத்தனை விஷயத்தை நான் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. யார் சொல்லலாம் என்று சொல்லுவாங்க. நிறைய பெருமாள் சொல்லுவாங்க, உங்களுடைய மனைவி எல்லா விதமான அமல்கள் நல்லவர்கள் செய்தார்கள், ஆனால் உன்னுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் இழந்து விட்டார்கள். ஆகையால் எனக்காக வேண்டி உன்னுடைய மனைவி அரசியல் மன்னித்துக்கொள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களில் தண்ணீர் வந்தவுடனே அந்த சஹாபி அழுது கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி என்னுடைய மனைவி நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஜனாஸா தொழுது வைத்து நல்லடக்கம் செய்து நல்லடக்கம் செய்வார்கள். அதற்கு முதல் பார்க்கும் போது சுப்ஹானல்லாஹ், அந்த கபர் சுவர்க்கத்தின் பூங்காவாக காட்சி வைத்தது. அதற்கு பிறகு சொல்லுகிறாங்க, யார் ஒரு பெண்மணி தன் கணவனுடைய பொருத்தத்துடன், யார் ஒரு பெண்மணி தன் கணவனின் பொருத்தத்துடன் இந்த உலகத்தை விட்டு மறைந்தால் அவர் நாடிய வழியில் சுவர்க்கம் சொல்லட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.